வணக்கம் மக்களே! சிவா அயலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம செல்வநாயகிக்கு உண்மை தெரியுது. நம்ம சிவாயோட அப்பா உதய பெருமாள் தான். என் கணவர் தான் அவரு. அப்ப ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு. இப்பவே நான் அவர்ட்ட சட்டைய பிடிச்சு கேட்க போறேன். எதுக்காக இந்த சிவாய வீட்ல நம்ம இந்திரா கொண்டு வச்சிருக்க நேரம் எனக்கு இந்த டவுட் வரல. இப்ப உதய பெருமாள்லி பேர வேற இந்த சிவா எழுதியிருக்கான். அம்மா பேரு சங்கரின்னு கிடக்குது. அப்படி யார் அந்த சங்கரி அப்படின்னு அந்த இடத்துல இந்த மனுஷனை இருக்க விடக்கூடாது உதய பெருமாள அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட கொதித்து எழுறாங்க செல்வநாயகி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தா ஒரு வழியா நம்ம பாவையோட பிறந்த நாளை கேக்கு வெட்டி கொண்டாட கொண்டாட்டம் நடக்குதுங்க. நம்ம அயலி சமாதானப்படுத்திறாங்க இந்திராணியை. நான் எதுக்காக இப்போ செலியனை கூட்டிட்டு வந்தேன்னா அவரு பாவை அவரை பார்க்க அவன் ரொம்ப கஷ்டப்பட்டா. அவளோட சந்தோஷம் தானே இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் தேவை. அதனால தான் அவள் அப்பாவை பார்க்கறதுக்கு இங்கே வர சொன்னோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி அப்படியே சமாதானப்படுத்திறாங்க. அதுவும் இல்லை மேடம், நீங்கள் உங்கள் மகளுக்காகனா உங்கள் மகளுக்கு ஆசையும் நிறைவேற்றணும். அம்மா மட்டுமே இருந்து ஒரு பொண்ணுக்கு பாசத்தை முழுசாக கொடுத்துட முடியாது. அப்பா பாசமும் தேவை தான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இந்திராணிக்கு மனசுலேயும் கொஞ்சம் மாற்றத்தை நம்ம அயலி கொண்டு வராங்க. அடுத்ததாக பார்த்தா அடுத்த நாள் காலையில் மேடம் ஓட் ஐடி எடுக்கிறதுக்கு ஒரு வெரிஃபிகேஷனை செக் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் நபர்கள் நம்ம இந்திராணி வீட்டுக்கு வராங்க. அவங்க சொல்லுங்கள் மேடம், ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதில் கரெக்ஷன் மாற்றிக்கிடலாம், அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம இந்திராணி நேராக அயலியையும் சிவாயையும் கூப்பிட்டாங்க. இவங்களுக்கு புதுசாக இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. இவங்களுக்கு மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கான ஃபார்மை தார மேடம், இதில் நீங்கள் சைன் பண்ணால் போதும் அப்படின்னு கொடுக்க நேரம் சிவாவும் அயலியும் அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணுறாங்க. அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணதில் நம்ம சிவா இப்போ தான் அப்பா யாருன்னு தெரிஞ்சிச்சு. அப்பா இடத்துல உதய பெருமாள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அம்மா சங்கரி அப்படின்னு போட்டிருக்காங்க. போட்டுக்கிட்டு கொடுத்த உடனே சரி எல்லாம் ஓகே ஆகிட்டு நீங்கள் மேரேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிரும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி அப்படின்னு இவங்களும் விட்டுறாங்க. நம்ம செல்வநாயகிக்கும் ரித்விகாக்கும் பயங்கர டவுட்டு. இப்போ ஃபார்மில் என்னது இவன் அப்பா பேர் அம்மா பேர் போட்டிருப்பான், இவன் யாரும் இல்லாத அனாதை, இவனுக்கு ஃபார்மை வாங்கி பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஃபார்மை வாங்குறாங்க. அந்த நபர்கள்ட்ட இருந்து இவனுக்கு இந்த வீட்டு அட்ரஸ்ஸு சரியாக எழுதியிருக்க மாட்டான், தப்பாக தான் எழுதியிருப்பான், அதான் நாங்கள் கரெக்ஷன் பண்ண கேட்குறோம் தாங்க சார் அப்படின்னு அயலி சிவா இல்லாத நேரம் அந்த ரெஜிஸ்டர் வீட்டை விட்டு கிளம்ப நேரம் பார்த்து வாங்கிறாங்க. உடனே வாங்கி பார்க்குறாங்க. செல்வநாயகிக்கு தூக்கி வாரி போடுது. அப்பானி உள்ள இடத்துல உதய பெருமாள் அப்படின்னு தன்னோட கணவரோட பேரை பார்த்து சும்மா அதிர்ச்சியாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நோ, நான் இப்படியெல்லாம் இருக்கோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டு. இப்போ அவன் அப்பா நீ கூப்பிடணும், இந்திராணி தம்பி நீ கொலையணும், என்னெல்லாமோ நடந்து போச்சு. ஆனால் இப்போ நான் இப்போ அதே வெடிச்சிடுச்சு. இந்த ஃபார்மில் எதுக்காக இந்த சிவா உதய பெருமாள்னி என்னோட கணவர் பேரை போட்டிருக்கான், அதுவும் அம்மா பேர் சங்கரியா. அப்போ இவருக்கும் அந்த சங்கரிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ரித்விகா ஏற்றி விடுறாங்க. அத்தை விடாதுங்க, உங்கள் வாழ்க்கைக்கே ஒல வைக்க தான் இந்த அயலியும் சிவாயும் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இது இந்திராணிக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம். அதனால தான் இந்த சிவாயையும் அயலியையும் வீட்டில் இருக்க சம்மதிச்சிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அத்தை, இதை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம ரித்விகா நினைக்கிறாங்க, நான் தான் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு உரிமையோடு இருந்தா இவருக்கு இப்படி ஒரு குடும்பம் இருந்து அதுக்கு பிறந்த பிள்ளை தான் இந்த சிவானா, கண்டிப்பாக அயலிக்கும் இந்த வீட்டில் அதே அளவு உரிமை வந்துடுமே. இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் தப்பு. அந்த அயலி எங்கே போனாலும் எனக்கு முன்னாடி இடத்த பிடிக்கிறது இவளுக்கு வேலையாக போச்சு. எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது, இதை விடக்கூடாது, இப்போவே நம்ம அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு அங்கேருந்து கால் பண்ணுறாங்க ஜமுனாவுக்கு. அம்மா ஒரு விஷயம் நான் இன்னைக்கு பார்த்து சாக்காயிட்டேன். என்னடி பார்த்த அப்படியே அந்த அயலி ஏதாவது உன்கிட்ட பிரச்சனை பண்ணாலா? இல்லைம்மா பிரச்சனை பண்ணலை. இந்த வீட்டில் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ஆள் வந்தாங்க. அப்போ அயலியும் சிவாய்க்கும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணாங்க. அதில் சிவா என்ன தெரியுமா அவங்க
அவங்க அப்பா பேர் எழுதியிருந்தான் உதய பெருமாள். இதை கேட்ட உடனே தூக்கி வாரி போடு, என்னடி சொல்ற? அவனுக்கு அந்த வீட்டில் என்ன சம்மந்தம் இருக்கு? நீ உடனே வந்து கேட்க வேண்டியதானே, இதை பிரச்சனை பண்ண வேண்டியதானே, அதுக்கெல்லாம் தேவையில்லம்மா. இதை பார்த்து அந்த செல்வநாயகி அத்தையே ஆடி போய் இருக்காங்க. இதில் நான் வேற பிரச்சனை பண்ணணுமாக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எல்லாம் ஒட்டு மொத்தமாக போயிட போகுது அயலி கையில், நீ வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. நீ வந்து முதல்ல அந்த வீட்டில் இருந்து அயலியையும் சிவாயையும் துரத்துறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் பண்ணுடி. இப்படி இருந்தனா கண்டிப்பாக அந்த வீட்டில் அவள் வந்து துரத்திட போகிறா. இந்த வீட்டோட வாரிசு சிவா தான் அப்படின்னு வந்து இந்த வீட்டோட மருமக அயலி அப்படின்னு வந்து கொண்டாட போகிறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம கவலைப்படாதுங்க, செல்வநாயகி அத்தையே இதுக்கெல்லாம் ஒரு வழி வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க அயலியை சிவாயை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நாங்கள் சொன்னது இந்த வீட்டில் நடக்காது, எல்லாமே இந்திராணிக்கு விருப்பம் தான். இந்திராணிக்கு இதில் ஏதோ ஒரு மர்மமான விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை மறைக்க தான் அவள் அன்னைக்கு பணத்தை தூக்கி அயலி கையில் அவ்வளோ பெரிய பணக்கட்டை கொடுத்தோம். போக மாட்டோன்னு இந்த சிவாயும் அயலியும் இருக்காங்கன்னா இவங்க கிட்ட உண்மை இருக்குன்னு தாம்மா அர்த்தம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆடி போகிறாங்க. அப்போ அயலியை வந்து செங்குட்டுவர் பரம்பரையில் வந்து மருமகளா வந்து சேர்ந்துட்டாளா. அப்போ இந்த சிவாய்க்கு அப்பா உதயபெருமாளா. நம்ம யாரும் இல்லாத அனாதைன்னு அந்த சிவாயை எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ பெரிய இடமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அயலியோட ஃபேமிலியே அரண்டு போய் நிற்கிறாங்க.